தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய் அவங்களோட அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்களுக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றுச்சு. 108 தொகுதியில் அவங்க வெற்றி பெற்றாங்க. இப்போ அவங்க வித் கூட்டணியோடு ஆட்சி அமைச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவங்க முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறாங்க. அவங்க கூட 9 எம்எல்ஏக்கள் அமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் என்னென்ன துறைகள் இருக்குது அப்படிங்கிறத முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அது என்னங்கிற துறைகள் யாருக்கெல்லாம் அலர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதலமைச்சர் அதாவது ஜோசப் விஜய் அவங்களுக்கு கீழே என்னென்ன துறைகள் வருதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொது நிர்வாகம் அதாவது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஓவராலாக தமிழ்நாட்டோட மேனேஜ்மெண்ட் எல்லாமே இவரோட கட்டுப்பாட்டில் தான் வந்துடுது. அதுக்கப்புறம் காவல்துறை அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் முதலமைச்சருக்கு கீழே தான் வருது. அண்டு உள்துறை, அதுக்கப்புறம் மகளிர் நலன். அதாவது மகளிருக்காக இப்போ புதுசாக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது மாதத்துக்கு 2500 வரைக்கும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. இது அவரோட தேர்தல் அறிக்கையிலேயே வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே மகளிர் நலன் அந்த திட்டத்துக்கு கீழே வந்துடுது. அதுக்கப்புறம் இளைஞர் நலன். ஸோ இளைஞர் நலனுக்காக பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்களோட வேலைவாய்ப்பு அதிகப்படுத்துறதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுக்க போகிறாங்க. ஸோ அது எல்லாமே இந்த இளைஞர் நலன் திட்டத்துக்கு கீழே வந்துடுது. அதுக்கப்புறம் குழந்தைகள் நலன் பார்க்கும்போது எஜுகேஷனில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறதா தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த குழந்தைகள் நலன் அது இந்த திட்டத்துக்கு கீழே வந்துடுது. அதுக்கப்புறம் முதியவர் நலன் அந்த ஒரு ஸ்கீமும் அதாவது இப்போ ரீசெண்டாக கூட அந்த தேர்தல் அறிக்கையும் போது இந்த 60 வயசுக்கு மேலே சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கிறாங்கள அவங்களுக்குமே கூட ஏதோ ஃபண்டு கொடுக்க போகிறதா அவர் சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே இந்த முதியவர் நலன் இந்த திட்டத்துக்கு கீழே வரும். அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் நலன். ஸோ இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸுக்கு அவங்களுக்கும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாமே இந்த மாற்றுத்திறனாளிகள் நலன் இந்த திட்டத்துக்கு கீழே வந்துடுது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே. அதுக்கப்புறம் நகராட்சி நிர்வாகம். ஸோ இதுவுமே இவரோட கீழே தான் வந்துடுது. அதுக்கப்புறம் குடிநீர் விநியோகம். ஸோ இந்த குடிநீர் விநியோகம் டோட்டலி இவருக்கு கீழே தான் வந்துடுது. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் எல்லாமே முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் நேரடி கட்டுப்பாட்டில் வந்துடுது. அடுத்து நாம் பார்க்க போகிறது மிஸ்டர் என் ஆனந்த். ஸோ இவர்கிட்ட என்னென்ன துறைகள் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஊரக வளர்ச்சி அப்புறம் நீர்வளத்துறை. ஸோ இந்த 2 துறையுமே மிஸ்டர் என் ஆனந்த் இவர் கையில் வந்துடுது. ஸோ ஊரக வளர்ச்சி அப்படின்னு எடுக்கும்போது ரூரல் டெவலப்மெண்ட் அதாவது வில்லேஜ் டெவலப்மெண்ட் கிராம டெவலப்மெண்ட். ஸோ கிராமத்தில் ரோடு போடுறது, மற்ற குடிநீர் வசதி இம்ப்ரூவ் பண்ணுறது, தெருக்கள்லாம் தெருலைட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஊரக வளர்ச்சி துறைக்கு கீழே வந்துடுது. ஆக்டிவிட்டீஸில் எல்லாமே வந்துடுது. அதுக்கப்புறம் நீர்வளத்துறைன்னு பார்க்கும்போது நமக்கே தெரியும் நம்ம ஊரில் நிறைய ஆறுகள், டேம்கள், ஸோ இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் பராமரிக்கிறது, இந்த ஆறுகளில் தூர்வாடுறது, டேம்கள்லாம் பராமரிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான வேலைப்பாடுகள் எல்லாமே இந்த நீர்வளத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் வருது. ஸோ இது ரெண்டையுமே மிஸ்டர் என் ஆனந்த் பார்த்துக்க போகிறாரு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற அமைச்சர் மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா. இவரோட கையில் பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை. ஸோ இந்த 2 துறைகள் இவரோட கையில் இருக்குது. ஸோ பொதுப்பணின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது மேக்ஸிமம் ரூரல் ஏரியாவில் ரொம்ப அதிகமாக ஒர்க் அவுட் ஆகும். ரூரல் டெவலப்மெண்ட்லேயும் ஸோ இது இன்டர்லிங்க் இருக்கும். அதே நேரத்தில் விளையாட்டுத்துறைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓவரால் விளையாட்டுத்துறையை இம்ப்ரூவ் பண்ணுறதில் இந்த விளையாட்டுத்துறை ரொம்ப அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ ஸ்டேட் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடிய பெரிய காம்படிஷன்லாம் நம்மளோட விளையாட்டு வீரர்கள்லாம் ரொம்ப அதிகமாக பங்கெடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன ஊக்குவிக்கிற விதமாக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ்லாம் இந்த விளையாட்டுத்துறை மூலமாக எடுத்துகிட்ருப்பாங்க. ஸோ இந்த 2 துறையும் இவரோட கையில் தான் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற அமைச்சர் மிஸ்டர் அருண்ராஜ். இவரோட கையில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன் இருக்குது. ஸோ சுகாதாரம்னு எடுக்கிறப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இவரோட கையில் தான் வந்திருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, மற்ற ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஸோ இது எல்லாமே இவரோட கட்டுப்பாட்டில் தான் வந்திருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் செங்கோட்டையன். இவரோட கையில் நிதித்துறை அதாவது ஃபினான்ஸு. ஸோ ஃபினான்ஸ் எல்லாமே இவரோட கையில் தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த அமைச்சரவையிலே பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் ரொம்ப மோஸ்ட் சீனியர் பர்சன். ஸோ இவரோட கையில் தான் இந்த நிதித்துறை கொடுத்துருக்காங்க, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு துறை. ஸோ இது மிஸ்டர் செங்கோட்டையன் இவர் தான் பார்க்க போகிறாரு.
ஸோ தமிழ்நாட்டோட என்டையர் அந்த நிதிநிலை எல்லாமே வந்துட்டு இவரோட கையில் தான் இருக்குது. அதாவது பட்ஜெட் அலாட்மெண்ட்டு, மற்ற எஜுகேஷன் எல்லாமே வந்துட்டு இவர் தான் வந்து பார்க்க போகிறாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிற அமைச்சர் வந்துட்டு மிஸ்டர் வெங்கட்ராமன். இவரோட கையில் வந்துட்டு உணவுத்துறை வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ உணவுத்துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரேஷன் கடை எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ரேஷன் கடை எல்லாமே இவரோட கட்டுப்பாட்டில் தான் வந்துடுது. ஸோ அந்த ரேஷன் கடையில் உணவுப் பொருட்கள் விநியோகம் இது எல்லாமே வந்துட்டு இவரோட கையில் தான் வந்துடுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மினிஸ்டர் வந்துட்டு மிஸ்டர் நிர்மல்குமார். இவரோட கையில் வந்து மின்சாரம், சட்டத்துறை. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு இவரோட கையில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப பெரிய துறை. ரெண்டுமே வந்துட்டு இவர் ஒரு ஆள் வந்துட்டு மேனேஜ் பண்ண போகிறாரு. ஸோ மின்சாரம்னு பார்க்கும்போது ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக மின்சாரம் விநியோகம் எல்லாமே வந்துட்டு இவரோட கட்டுப்பாட்டில் தான் வந்துடுது. அது வந்து எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக இவரோட கையில் தான் வந்துடுது. அதுக்கப்புறம் சட்டம், அதாவது நீதித்துறைன்னு சொல்லுவோம்ல. ஸோ நீதித்துறை வந்துட்டு இவரோட கையில் தான் வந்துடுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற அமைச்சர் வந்துட்டு மிஸ்டர் ராஜ்மோகன். இவரோட கையில் வந்துட்டு பள்ளி கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை, அதுக்கப்புறம் தொல்லியல் துறை. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இவரோட கையில் தான் வந்துடுது. ஸோ ஓவராலாக ஸ்கூல்ஸ் டெவலப்மெண்ட், அதாவது பள்ளிக்கூடம்லாம் வந்து டெவலப் பண்ணுறது எல்லாமே வந்து இவரோட கையில் தான் வந்துடுது. அதாவது பள்ளிக்கூடம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது, அதுக்கப்புறம் டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு டிப்ளாய் பண்ணுறது, புதுசாக வந்துட்டு ஆள் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இவர் ஒருத்தர் தான் பார்க்க போகிறாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிற மினிஸ்டர் வந்துட்டு மிஸ்டர் டிகே பிரபு. இவரோட கையில் வந்துட்டு கனிம வளத்துறை வந்துட்டு இவரோட கையில் தான் இருக்குது. கனிம வளத்துறைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறையா வந்துட்டு என்ன சொல்கிறது, கல்குவாரி, ஸோ இது மாதிரியான இடங்கள்லாம் இருக்குது போல். ஸோ இது எல்லாமே இவரோட கையில் தான் வந்துட்டு வந்துடுது. அப்புறம் மணல் குவாரிஸ்லாம் சொல்லுவோம்ல, ஸோ அதுவுமே கூட இவரோட கையில் தான் வரும். ஸோ என்டையர் கனிம வளத்துறை, தமிழ்நாட்டில் இருக்கிற என்டையர் கனிம வளத்துறை எல்லாமே இவரோட கட்டுப்பாட்டில் தான் வரப்போகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற அமைச்சர் வந்துட்டு மிஸ்ஸஸ் கீர்த்தனா. இவங்களோட கையில் வந்துட்டு தொழில்துறை, அதாவது தமிழ்நாட்டோட என்டையர் தொழில்துறை எல்லாமே வந்துட்டு இவங்க கட்டுப்பாட்டில் தான் வரப்போகுது. ஸோ தொழில்துறைன்னு பார்க்கும்போது புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது, இந்த வெளிநாட்டிலலாம் இருந்து தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறது. ஆல்ரெடி இருக்கிறவங்க ஏதாவது சப்போர்ட் எதாவது கேட்டாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது. கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன சப்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்துட்டு பண்ண முடியுமோ அது எல்லாமே இவங்களோட கட்டுப்பாடுகளுக்கு கீழே இருக்க தொழில்துறை மூலமாக இவங்க வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ இது நிறைய தொழில் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு நடைமுறையில் இருக்குது. புதுசாகவும் நிறையா வந்துட்டு இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி தமிழ்நாட்டோட தொழில்துறையை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இவங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தால் அமைக்கப்பட்ட அந்த அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்களுக்கு என்னென்ன தொகுதிகள் வந்துட்டு ஒதுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ எல்லோரும் அவங்க துறையில் வந்துட்டு நல்லபடியாக வேலை செஞ்சு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தமிழ்நாட்டை வந்துட்டு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். மிக்க நன்றி.